மக்களை வணக்கம். நான் உங்கள் தொடங்கி தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள் மனசுல ஒரு நஞ்சை விதைத்து, பிஞ்சுகள் நெஞ்சில் ஒரு நஞ்சை விதைத்து, மாமாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லு, பாட்டி கிட்ட சொல்லு, அண்ணன் கிட்ட சொல்லு, அக்கா கிட்ட சொல்லு, வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா குழந்தைகளை இப்படி ஒரு கேடயமாக பயன்படுத்துவதை இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிப்பது இல்லை. ஆனா தாவேகாவை குறித்து அவங்க வாய் திறக்காம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பாஜகவுடைய இன்னொரு வருஷன் தான் நம்ம விஜய். அதனால இவங்க பண்ணது எதுவுமே தேர்தல் விதிமுறைக்கு மீறினது இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கண்ணை மூடிச்சு, வாயை பொத்திக்கிச்சு. இப்ப வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி அதை ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுன்னா, பெண்களை மூளை செலவு செய்தது. எப்படின்னா, உனக்கு 2000 ரூபா தரேன், ஸ்டாலின் 1000 ரூபா தானே தராரு, எடப்பாடி 2000 தானே தரேனாரு, நான் 2500 ரூபா தரேன், யோகி சிகாமணி சொல்லி கீஸ்டர். அப்படியே 2000 ரூபா வந்த உடனே கையெழுத்து போட்டு கீஸ்டர் பாருங்க. எந்த காசு வரப்போறது இல்லை. ஏன்னா நம்ம ஆளுநர் அறிக்கையிலேயே வெளிவந்துருச்சு, நிதிநிலை எப்போது சரியாகுமோ அப்போதான் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்ட்டாங்க. நிதிநிலை சரியாக போறதும் கிடையாது, அதற்கான எந்த திட்டமிடுதலும் கிடையாது. அந்த அளவுக்கு இது மக்கு மன்னார் சாமிகளா இருக்கு. ஒரு அமைச்சருக்கும் எந்தவித புரிதலும், அரசியல் புரிதலே இல்லாத தற்குறிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற போறது இல்லை. அதனால மொத்தமா மக்களுக்கு ஏமாத்துவதில்லை. பெண்களுக்கு நாமம், பெண்கள் நம்பியதெல்லாம் 2000 ரூபா கிடைக்கும், 6 சிலிண்டர் கிடைக்கும், வயசானவங்க தான் 3000 ரூபா கிடைக்கும், வீட்டுக்குள்ள படிச்சுட்டு சும்மா இருக்கிற பையன் 29 வயசு வரைக்கும் அவனுக்கு 4000 ரூபா கிடைக்கும். இலவசமா பஸ்ல எங்க வேணா போய்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில வேணா ஏறி இறங்கிக்கலாம். இவை அனைத்தும் விஜயால் சொல்லப்பட்ட போலி வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள், டுபாகூர் வாக்குறுதிகள். இது எதுவுமே இதுவரைக்கும் நிறைவேறவே இல்லை. அந்த 2500 ரூபாயில கூட நம்ம ஸ்டாலின் அவர்கள், ஏற்கனவே கடந்த ஆட்சியில இருந்த முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதற்கான ஃபண்டை கிரியேட் பண்ணி சேர்த்து வச்ச காசுல தான் இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்காரு. ஏதோ இவர் என்ன நினைச்சு கஜானா காலி கஜானா காலின்னா, அந்த காலத்துல மன்னர் ஆட்சியில ஒரு பெரிய பெட்டகாரை இருக்கும். அதுல கஜானால தங்கமும் வெள்ளியும் வைடூரியங்களும் சேர்ந்து வச்சிருப்பாங்க. அதை வேற நாட்டு மன்னர்கள் போர் புரிஞ்சு அந்த பொக்கிஷங்கள்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. இதை சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி இவர் கஜானான்றது அந்த மாதிரி பணத்தை வாங்கி அப்படியே கோடி கோடியா வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. போது இவர் போனவொடனே, முதலமைச்சர் ஆனவொடனே அந்த சாவியை கொடுத்துருவாங்க. தொடர்ந்து உள்ள பார்த்தா சுத்தமா தொடச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படிதான் சொன்னாரு, சுத்தமா தொடச்சி வழிச்சுன்னு போயிட்டாங்கன்னு. ஆனா உண்மையிலே அப்படி கஜானான்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு அரசுக்கு பலாயிரக்கணக்கான ரூபாய், கோடிகள் வருவாயா வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி அந்த ரூபாய் வரும், எப்படி அது முறைப்படுத்தப்படும், மாதம் அரசு ஊழியர்கள் எப்படி சம்பளம் கொடுக்கப்படும், எப்படி ஒப்பந்த பணியாளர் சம்பளம் கொடுக்கப்படும், எப்படி டெண்டர் விடப்படும், எப்படி வருவாய் வரும், எப்படி டாஸ்மாக்ல பணம் வரும், இது எல்லாமே அரசுக்கு வரக்கூடிய வருவாய் தான். ஈபி கட்டுற காசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. அதற்கு ஒரு பக்கம் செலவினங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் கடன் இருக்கும், இன்னொரு பக்கம் சிறப்பு செயலாக்க திட்டம். ஏதாவது சிறப்பு செயலாக்க திட்டம்னா என்னது நீங்க கேட்குற. இப்போ ஜெயலலிதா காலத்துல இலவச மிக்சி கொடுத்தது, கிரைண்டர் கொடுத்தது இப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ இவர் மகளிருக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபா இருக்கும் ஸ்டாலின் காலத்துல. இப்போ அதை தானே கொடுக்குறாரு இவர், 1000 ரூபா கொடுக்குறது. அப்புறம் சொல்லப்பட்ட பல விஷயங்கள், ஸ்கூல் பேக் கொடுக்குறது, அவங்களுக்கு செருப்பு கொடுக்குறது, ட்ரெஸ் கொடுக்குறது, யூனிஃபார்ம் கொடுக்குறது, காலை உணவு திட்டம் அப்படின்னு ஏராளமான திட்டங்களுக்கு செலவு பண்றது. இதெல்லாம் தான் நிதி. கிடைக்கலன்னா கடன் வாங்குறது. அது மாநில வரம்புக்குள், கட்டுக்குள், மாநில அரசாங்கம் இவ்வளவு கடன் வாங்கலாம்னு ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்புக்குள்ள கடன் வாங்குறதுனால எந்த விதமான பாதகமும் ஏற்பட போறதில்லை. எந்த மாநிலத்தில், எல்லா மாநிலம் கடன் வாங்கி தான் நடத்துது. நம்ம இங்க மாநிலம் கடன் வாங்குது, ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்காங்க உலக வங்கியில. அவ்வளவுதான், ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இவர்கள் எதை சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறாங்க? பெண்களை இப்படி சலுகைகள் கொடுக்கறதா சொல்லி ஏமாத்துறாங்க. இளைஞர்களை, சினிமா மோகத்திற்கு இளைஞர்களை, நான் வந்தேன்னா பாலாறு தேனாரை ஓட வச்சிருவேன், உங்களுக்கு எல்லாருக்கும் எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு இளைஞர்களை சினிமா மோகத்துல இழுத்துட்டாரு. இதை குழந்தைகளை என்ன காட்டினார்னா, விஜய் மாமாவை பிடிக்கல உனக்கு, அப்போ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுன்னு. அவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா சாப்பிடாத, அடம்புடி, அழுது உனக்கு கிண்டர் ஜாய் வேணும்னு கேட்டா அடம் பிடிக்கிறல்ல, அது மாதிரி நீ அடம் பிடிச்சி கேளு ஓட்டுன்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான, அசிங்கமான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்க விஜய்க்கு. ஆட்சிக்கு சீட்ல உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது அது ஒரு முள் படுக்கை, முள் சீட். அது ரொம்ப ஒரு ஆபத்தான சீட்ல உட்காந்துருக்கோம். நம்ம உட்கார்ற இடம் எரியும், எப்ப பார்த்தாலும் உட்கார்ற இடம் எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் சேவையாற்றணும்.
சும்மா சினிமாவில் வந்து ஹீரோயின்களோட அரைகுறை ட்ரெஸ் போட்டு ஆடுற ஹீரோயின்களோட ஆடுறதுல வந்து ஆட்சி. நேரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு கேரவானில் போய் உட்காந்துக்கிட்டு கொடுக்குற டைலாக் மட்டும் பேசிட்டு ஒருவேளை அந்த டைலாக் சரியில்லைன்னா ரீடேக் எடுத்துக்கிட்டு இது கிடையாது மிஸ்டர் விஜய் ஆட்சி. ஆட்சின்றது வேற, நிர்வாகம்ன்றது வேற. உங்களுக்கு அந்த எதுவுமே தெரியாது, ஒரு இழவும் தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்குன்னா அடுத்தவன வெறியத்தை தெரியும், வெறுப்பு அரசியலை பரப்ப தெரியும். அதுதான் இவ்வளவு காலம் பண்ணீங்க. இப்போ உங்க ரசிக குஞ்சுமணிகள் இருக்காங்கல்ல, காதக தற்குறி கும்பல், இது பூரா என்ன பண்ணுது? இவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கி முதலமைச்சரா உட்கார்ந்தவொடனே அவங்க ரொம்ப தெளிவாக, ஆனா நாம நினைக்கிறவங்க ரொம்ப தெளிவாக ஒரு வேலையை செய்யறாங்க. அது ரொம்ப கவனமா நம்ம வந்து பார்க்கணும். அது என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளிகள்ல போயிட்டு இப்போ வந்து இவங்க தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், இது எல்லா இடத்துலையும் ஆய்வுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாவேகா விசிலடிச்சா குஞ்சுகள் என்ன பண்றாங்க? முதலமைச்சர் படத்தை தூக்கிட்டு போறாங்க. பெரும்பாலும் எல்லா பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர் அறையில ஒன்னா முதலமைச்சர் படம் இருக்கலாம், எந்த வகுப்பறையிலும் படம் இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா வகுப்பறையிலையும் சின்ன குழந்தைங்களை ஆரம்பிச்சு +2 படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லா வகுப்பறையிலையும் போய் முதலமைச்சராக சோசப் விஜய் அந்த கருப்பு கோட்டு போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பொட்டு மாமா வேலை பார்த்துட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காரு பாருங்க, அதிகாரப்பூர்வ போட்டோன்னு. அந்த போட்டோவை தூக்கிட்டு போறானுங்க. இது திட்டமிட்டு தாவேகா அரசாங்கம் அது ரூட் மாஃபியா மூலமாக நடத்தப்படுகிற ஒரு அயோக்கியத்தன வேலைன்னு தான் வெளியில தகவல்கள் வருது. இவ இந்த போட்டோவை எடுத்துட்டு போறவன் என்ன பண்றான்? அங்க போய் கிளாஸ் ரூம்ல போயிட்டு எல்லா மாணவர்கிட்டையும் இவர் யார் தெரியுதா, விஜய் மாமா உனக்கு தெரியுமா, நீ வந்து விஜய் மாமான்னு சொல்லு, விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லுன்னு அந்த பசங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றான். அந்த பசங்களுக்கு பாட சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா விஜய் என்ன பெருசா வெட்டி கீச்சி அப்படியே வந்து சயின்டிஸ்ட் அவரு, இன்னும் கீஸ்டர் அவரு. இந்த 40 நாள் ஆட்சியில 150 160 மோசமான படுகொலைகள், பாலியல் சித்திரவதை கொலைகள், 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் கொலை பண்ணி சாவடிக்கிறாங்க. இதையெல்லாம் தடுப்பதற்கு துப்பு கிடையாத ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அவர் போட்டோவை குழந்தைங்கிட்ட எதுக்கு போய் காட்டணும்? குழந்தைங்களுக்கு அரசியல், நீங்க 18 வயசுக்குள்ள இருக்கிற எந்த குழந்தைகளிடம் அரசியல் பேசக்கூடாது என்பது ஆல்ரெடி தேர்தல் கமிஷன் விதித்திருக்கிற ஒரு விதி. இவங்களுக்கு தான் விதியும் தெரியாது, மரபும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது. இல்லை, இவங்க தெரிஞ்சதெல்லாம் திருட்டுத்தனமா ஆட்சி பிடிக்க தெரியும். அதான் ஆட்சி புடிச்சிட்டீங்க. இப்போ பள்ளிகள்ல போயிருக்காங்க. பள்ளிகள்ல அங்க நகரத்துல இருக்கிற நகர செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ, மாவட்ட இணை செயலாளரோ, இந்த எல்லா கும்பலும் விசிலடிச்சா குஞ்சுகள் அது வந்து ஒரு 10-20 பேரை கூட்டிட்டு போறானுங்க. அரசு பள்ளியில ஆய்வு நடத்த போறாங்க. இவங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், குறிப்பாக அந்த கல்வித்துறை கையில வச்சிருக்கிற ராஜ்மோகன் இந்த வேலையை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஜால்ரா அடிக்கிறாரு. அவர் வந்து அசம்பிளிக்குள்ள ஒரு சிஎம்ஆ மாறிட்டார்ல, அதனால அவர் வந்து ஆகச்சிறந்த பெரிய அமைச்சரா மாறி இருக்காரு. ஆகச்சிறந்த அமைச்சர், நம்ம லேஸ் அமைச்சர்லாம் கிடையாது. ஆதவுக்கு அட்வைஸ் பண்ற அமைச்சரா மாறி இருக்காரு. அந்த அவரு கீழே தானே இந்த அரசு பள்ளிகள்லாம் வருது. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் செய்யறது தப்புன்னு தெரியலையா? அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இப்ப இவங்க என்ன பண்றானுங்கன்னா, இந்த புகைப்படங்களை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு அதை மாட்டி அதை வந்து அந்த பசங்கிட்ட நீ பாரு விஜய் மாமாவை பாரு, விஜய் மாமாவை பார்த்து விஜய் மாமா வாழ்கன்னு கோஷம் போடு அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம். அந்த குழந்தைகள்கிட்ட நீ இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு உனக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான்? அந்த குழந்தைகளை விஜயை பத்தி கத்துக்கிறதுக்காக உள்ள கூப்பிடுறாங்க ஸ்கூல்ல குழந்தைகள்கிட்ட என்ன படங்கள் மாட்டலாம்னா, ஒரு விஞ்ஞானி அப்துல் கலாம் படம் மாட்டலாம், ஒரு நேரு படம் மாட்டலாம், ஒரு காந்தி படம் மாட்டலாம், சுபாஷ் சந்திர போஸ் படம் மாட்டலாம், ஒரு காமராஜர் படம் மாட்டலாம். இவர்களை போல தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு புரியும். வேலுநாச்சியார் படம் மாட்டலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பா இருக்காதுங்க. ஆனா விஜய் போட்டோவை ஏன் மாட்டுறீங்க? இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றுறாங்க. இந்த சதி திட்டத்தின் மூலம் நீங்க நினைக்கிறீங்க ஏதோ என்னங்க முதலமைச்சர் படம் மாற்றுறது என்ன தப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய உளவியல் ரீதியாக ஒரு பெரிய மூளைச்செலவு செய்யற வேலைங்க. என்ன தெரியுமா தாக்கம் நடக்கும்? இந்த சிறு குழந்தைகள்கிட்ட முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லினீங்கன்னா படிப்பை மறந்துடுவான். இந்த நம்ம நார்த் இந்தியாவில் பீகார், இன்னும் படிப்பறிவே இல்லாத கிராமங்கள்ல இருக்கா பாருங்க, சினிமா மோகத்துல சிக்கி சீரழிகிற மாதிரி இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. அதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா மாறுது. இதை விட கொடூரம், சின்ன குழந்தைங்கிட்ட போயிட்டு அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ், இப்போ 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு போட முடியும். 18 வயசு எப்போ வரும் அவனுக்கு? அவன் எப்போ அறிவு வரும், புத்தி வரும்? 10வது பாஸ் பண்ணிட்டானாவே புத்தி வந்துடும்.
அறிவு வந்துடும். இப்பவே எல்லாருமே பிஞ்சிலே பழுத்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி மோகத்தை காமிச்சிங்கன்னா, சினிமா மோகத்தை காட்டி சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டு சினிமா மட்டுமே அப்படின்னா அறிவு மங்கிடும். கடந்த திமுக ஆட்சி காலத்துல நான் முதல்வர் அது இதுன்னு ஏகப்பட்ட படிப்புக்காக அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த தற்குறி கும்பல் அப்படியே டோட்டலா சினிமா தனத்தை மாத்தி விட்டுருச்சு. இப்ப எங்க திரும்பினாலும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வருகிற சமூகம் எவ்வளவு கேவலமாக மாறப்போகுதுன்னு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு நமக்கு. இந்த 10ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் போறான் பாருங்க, அவன் வெளியில போய் காலேஜ் போய் சேர்ந்த உடனே அவனை தாவேக்கால உறுப்பினராக சேர்க்கிறதுக்கான வேலையை இப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கையில இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. ஆனா எவ்வளவு நாள் இந்த ஆட்சி போகும்னு தெரியாது. 5 வருஷம் வரைக்கும் எல்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க, எந்த நேரத்துல வேணாலும் கவுந்துரும் ஆட்சி. ஏன்னா இது மைனாரிட்டி ஆட்சியா இருக்கு. ஒருவேளை அப்படியே அந்த காட்சியை தக்க வச்சு இடைத்தேர்தல் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி மொள்ள மாதிரித்தனம் பண்ணி ஜெயிச்சா கூட ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போது 2029 ஆட்சியை கழிச்சிருவாங்க. பாஜக ரொம்ப தெளிவாக அந்த வேலையை செஞ்சிடும். ஆட்சியை கழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைப்பானுங்க. அப்ப அந்த இருக்கிற காலகட்டத்துக்குள்ளாக எவ்வளவு தூரம் நமக்கு ஆட்களை திரட்ட முடியும், இந்த பிஞ்சுகள் நெஞ்சில எப்படி நஞ்சை விதைக்க முடியும், எவ்வளவு கேவலமான விஷயத்தை அரசியலே அதுவும் விஜய் ரொம்ப யோகிய சிகாமணி விஜய் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு போய் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் இப்ப சில வீடியோக்களை போட்டிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோக்கள்ல காமிக்கிற விஷயம் நான் சவுண்ட் எல்லாம் மியூட் பண்ணிட்டேன், சவுண்ட் இல்லாம தான் காட்டுறேன். ஏன்னா அதுல விஜய் பாட்டு ஓடுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த வீடியோ வெளியே போகணும்னு நினைக்கும் போது அதை காப்பிரைட் போட்டு அடிப்பாருங்க. விஜய் பாட்டு இருக்குது, திருட்டு பசங்க இவங்க குழந்தைகள்கிட்ட போய் இந்த அட்ராசிட்டியை காட்டுவது அயோக்கியத்தனத்திற்கு உச்சம். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, பள்ளியில மாணவர்களை சேர்த்து இருக்கிற பெற்றோர் அந்த பள்ளிகள்ல இப்படி ஒரு செயல் செய்தால் எல்லாரும் வெகுண்டு கேட்கணும். திருவள்ளூர்ல அந்த மாதிரிதான் ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி பாட்டை போட்டு வெயில நிப்பாட்டி ஒரு அமக்கலம் பண்ண உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் போய் கலாட்டா பண்ணிருக்காங்க. யாரை கேட்டு சினிமா கேட்டு ஆட விட்டு இருக்கீங்க, எதுக்கு இது செய்றீங்க, இதுல எதுக்கு அரசியலை கொண்டாடுறீங்க, தாவேகாக்கும் விஜய்க்கும் அரசு பள்ளிக்கும் என்னங்க சம்பந்தம், முதலமைச்சர்னா ஒரு முதலமைச்சர் அவ்வளவுதான், அரசு பள்ளியில திணிக்காதீங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணிருக்காங்க. இதை விட கொடூரம் பாருங்க, எல்லாம் யோகி சிகுமாரி பண்றானுங்களே. விளாத்தி குளத்துல ஒரு ஸ்கூல் காலை உணவு திட்டம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாணவர்களுக்கு சாப்பாடு இல்லை, பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, யூபின்னு நினைக்கிறேன் நான். யூபியில ஒரு ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பால்ல ஒரு குடம் தண்ணியை ஊத்தி கலந்து எல்லாருக்கும் பால் கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட கேடுகட்ட சூழ்நிலை இங்க கூட வந்தாலும் வரும் போது பாருங்க, காலை உணவு திட்டத்தை நிறுத்திட்டு பிஸ்கட் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன வேணா செய்வாங்க. நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோல ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து பிறந்த நாள் விழா, ஏன்னா இன்னைக்கு தான் பிறந்த நாள் இருக்கு, சோசப் பிஜைக்கு நீ தான் பிறந்த நாள், அதனால பள்ளி குழந்தைகளுக்குலாம் ஸ்வீட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பல தாவேக தற்குறிகள் கவர்மெண்ட் ஸ்கூலா போய் ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லி விஜய் போட்டோவை காட்டி இவர் தான் விஜய் மாமா வாழ்க சொல்லுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது ரொம்ப ஆபத்துங்க. ரொம்ப எல்லை மீறி போறீங்கடாடே, ரொம்ப எல்லை மீறி போறீங்க. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத கீழ்த்தரமான கேவலமான வேலையை செய்றீங்க. இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. ஓவர் ஆட்டம் தம்பி உனக்கு ஆகாது. எவெல்லாம் இந்த வேலையை செய்யறானோ அவன் மீதெல்லாம் நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கம் செய்யாது. ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய தலைவரை தானே அவங்க கொண்டாடுறானுங்க. அப்போ நீதிமன்றம் தாமாக முன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வழக்குகளை தலையிடணும், அல்லது திமுக அதிமுக இது போன்ற விஷயங்கள்ல நீதிமன்றத்தை நாடணும். ஏன்னா அவங்க தான் படை பலத்தோட பண பலத்தோடு இருக்காங்க. நம்ம தகவல் தான் சொல்ல முடியும், நம்ம போய் வழக்கு போட முடியாது. ஏன்னா அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு முன்னெடுக்கணும். நம்ம பத்திரிகையாளரா இது தவறு நடக்குது, இந்த தவறை சுட்டி காட்டுறான், இது திருத்திக்கிறாங்கன்னா ஓகே. எங்கேயுமே திருத்திக்க போறானுங்க. ஒரு அமைச்சர்கள் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சிங்க, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில அரசு மருத்துவக் கல்லூரியில பட்டமளிப்பு கூட இன்னைக்கு நடக்குது, நேற்று நடந்திருக்கு. அந்த நிகழ்வுல அருண்ராஜ் அமைச்சர் இன்னொரு அமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த அமைச்சர்கள் கலந்துகிட்ட விஷயத்திலேயே தாவேகாவுடைய அந்த பிரச்சார பாடல் ஒன்று இருக்கும், அந்த பாடலை ஒளிபரப்புறானுங்க. அரசு கல்லூரி விழாவில் பட்டமளிப்பு விழாவில் எதுக்கு நீங்க விஜயனுடைய அந்த பிரச்சார பாடல் ஒளிபரப்பணும்? ரொம்ப எல்லை மீறி போறீங்கடா, ரொம்ப தப்பு இது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு செருப்படி பதில் கிடைக்கும். இந்த இடைத்தேர்தலில் உங்களை தோக்கடிச்சாதான் நீங்க திருந்துவீங்க. இடைத்தேர்தல் நடக்கிற மக்கள் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நல்ல தீர்ப்பை கொடுத்தால், ஏன்னா எனக்கு என்ன மிஷின் மேல நம்பிக்கை இல்லைங்க, நான் திரும்பி சொல்றேன், அந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லை. என்ன வேணா நடக்கலாம்.
ஏன்னா நாளைக்கு திரும்பி வந்து இடைத்தேர்தலை மொத்தமாவே இவர்கள் ஜெயிக்கிற மாதிரி கூட மோடி அரசாங்கம் செய்ய முடியும். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பள்ளி குழந்தைகளை இப்பவே கார்னர் பண்றாங்க. இது ரொம்ப ஆபத்து. இதை உடனடியாக கவனிக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல திருவாரூர் கிட்ட ஒரு ஸ்கூல் நினைக்கிறேன், அந்த ஸ்கூல்ல ஃபுல்லா சரக்கு போதையில போயிருக்கான் தாவாக்கே சேர்ந்த சர்க்குரி கும்பல். அப்ப அவங்களுக்கு அப்படித்தானே சொல்ல முடியும். நம்ம ஒரு 10-20 பேர் கூட்டு போயிருக்கானுங்க. கூட்டிட்டு போய் அங்க வந்து ஆய்வு நடத்துறன்ற பேர்ல ஃபுல் மப்புல போயிருக்கான். டிவில எல்லாம் வந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. ஆய்வு நடத்தி முடிச்சேன்னு சொல்லிட்டு அங்கேயே கேக் வெட்டி, இரவு நேரத்துல அதே ஸ்கூல் வளாகத்துல கேக் வெட்டி ஒரு பெரிய அமக்கலத்தை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில செய்யறாங்க? அடிப்படை புரிதல் இல்லாம அப்ப இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வை திமுக, அதிமுக உட்பட எந்த கட்சியும் செய்யலடா. என்னடா இப்படி ஓவர ஆட்டம் போடுறீங்க நீங்க? யாரா கேட்கறது உங்களை? இது நல்லதுக்கு இல்ல. இந்த சோச விஜய் எதுக்குமே வாய் திறக்காம மோடி மௌனியா அமைதியா உம்மனா மூஞ்சியா இருந்துகிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு சென்று. நீங்க வடமாநிலம் மாதிரி ஆயிடுச்சுங்க. வடமாநிலத்துல தான் தற்கொலை கும்பல் நிறைய இருக்கும். அவன் தான் படிக்க மாட்டான், வடக்கன்னு சொல்லி அவனை நக்கல் அடிப்போம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சினிமா மோகத்துல சிக்கி சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு. சினிமாக்காரங்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டா அப்படியே பாலாறும் தேனாரம் ஓட வச்சிருவான்னு நம்பி சினிமால ஒரே பாட்டுல ஓஹோன்னு மாறும் பார்த்தீங்களா? அப்படியே சீனு காட்சியே மாறும். 10 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறது வழி இல்லாம இருப்பாரு. பாட்டு முடியும் போது பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் மாறிடும்னு நினைச்சாங்க. அது மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்துறானா அவனை கட்டி பாலத்துக்கு தொங்க விடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு குழந்தைய சாவடிச்சானுங்க. இந்த கும்மிடிப்பூர்ல 3 வயசு குழந்தைய பிளேடால வெட்டி சாவடிச்சிருக்கான் பாலியல் ரீதியா. என்னடா பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ண முடியும்? அவனை பிடிச்சி இப்போ வந்து ஜெயிலில் அடைச்சிருக்கீங்க. இதுதான் செய்ய முடியும். சினிமா மாதிரிலாம் செய்ய முடியாது. ஆக மொத்தம் விஜய் பேரை வச்சுக்கிட்டு பள்ளிகள்ல பண்ற அட்ராசிட்டியை தாவேகா நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை நிறுத்த வேண்டிய கடமை தாவேகாவுடைய அந்த கல்வி அமைச்சருக்கு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு கட்சிக்கார் கிடையாது, அமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் தான் அமைச்சர். அப்ப ராஜ்மோகன் இதுல நடவடிக்கை எடுக்கணும். வாய்க்கிலேயே பேசுறாரு அப்படியே ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? என்ன பதில் சொல்ல போறாரு? பள்ளிகள்ல போய் ஆய்வு நடத்துறதுக்கு தாவேகா கட்சிக்காரங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா? யாருங்க கொடுத்தா? கட்சிக்காரர்களுக்கு அரசு பள்ளியில போய் ஆய்வு நடத்துறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? அப்ப இந்த போட்டோ தூக்கிட்டு போய் போட்டோ மாட்ட சொல்லி எவன் உத்தரவு போட்டான்? அப்ப திருட்டு வேலை தானே செய்யறீங்க, அயோக்கிய வேலை தானே செய்யறீங்க. இது ரொம்ப ஆபத்துங்க, நல்லதுக்கு இல்ல. பிறந்த நாள்னா சாக்லேட் கொடுங்க, இனிப்பு கொடுங்க, அது தப்பு இல்லை. ஆனா திணிக்காதீங்க போய் உங்க தாவேக்காவுடைய கொள்கைகளையும் அரசியலையும் இந்த பிஞ்சுகள் நெஞ்சில போய் திணிக்காதீங்க. இது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். ரொம்ப பயங்கர கோபம் வருதுங்க. எனவே மக்களே, நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல விஷயங்களை சுட்டி காட்ட முடியும், உணர்த்த முடியும். நம்மை போன்றவர்கள் பேசுவதால் பார்வையாளர் நீங்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு. நீங்க சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.